இனிமேல் நான் வீடியோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. அதில் நிறைய பேர் நம்பவே இல்லை. நம்பாமல் நிறைய பேர் ஏன் ப்ரோ என்னாச்சு நீங்கள் போய் சொல்கிறீங்க விளையாட்டாக சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன். நிறைய பேர் மெசேஜும் பண்ணி எனக்கு கெஞ்சிட்டு இருந்தீங்க. அதில் ஒரு குறிப்பான ஒரு மெசேஜ் கூட டிவிகே சைடில் இருந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் டிவிகே தான் நினைக்கிறேன் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. இப்போ தான் நீங்கள் நார்மல் வார்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் உண்மைதான் ப்ரோ, நார்மல் வார்டுக்கு நான் வந்துட்டேன் தான் இப்போ. ஆனால் நான் ஐசியூ வார்டில் இருந்தப்போ நீங்கள் எல்லாரும் கோமாவில் இருந்தீங்க. ஆனால் இப்போ நான் நார்மல் வார்டுக்கு வந்துட்டு நான் நார்மலாக ஆகிட்டேன். பார்த்தா நீங்கள் எல்லாரும் கோமாலே இருக்கிறீங்க. ஐசியூ வார்டுக்கு அனுப்பி உங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணாம். புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்ற அர்த்தம் கிடையாது. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். வந்துட்டேன் ராசா. அவ்வளோ சீக்கிரம் விட்டு போயிடுவேன் உங்கள செய்யணும்ல. நாங்க என்ன உங்களை மாதிரி திரையில டூயட் பாடி சினிமா பாடின டைலாக் பேசினால தலைவனா ஏத்திருக்கிறோமா? மேதகு தலைவன் பிரபாகரனோட பிள்ளைகள்டா, விட்டு போயிருவோமா? இப்ப தாண்டா என்ற மனசு குழு இருக்கு.